தற்போதைய மெட்ரிகுலேஷன் கல்வி முறையினால் தலைசிறந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக மாசிச தலைவர் டாக்டர் வி காசியம் தெரிவித்துள்ளார். இவ்வாரம் மலாக்கா செயின்ட் டேவிட் தேசிய உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஹியூ காய் சுவான் மற்றும் வாங் யூ சே ஆகிய 2 மாணவர்கள் தம்மிடம் மனமுடைந்த நிலையில் விண்ணப்பம் செய்திருந்தனர். அவர்கள் இருவரும் 9A+ மதிப்பெண்களுடனும் முறையே 98.99 மற்றும் 99.14 புள்ளிகளுடனும் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் மெட்ரிகுலேஷன் படிப்புக்காக அவர்கள் செய்த விண்ணப்பம் 2 முறையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று டாக்டர் வி காசியம் தெரிவித்துள்ளார். அவ்விரு மாணவர்களும் பள்ளியில் தலைமைத்துவ பங்களிப்பை செய்துள்ளனர். மாநில நிலையில் பல்வேறு நிலைகளில் புறப்பாட நடவடிக்கைகளிலும் அவர்கள் தீவிரமாக பங்கு கொண்டுள்ளனர். புத்தாக்கத்திற்காக ஐடெக்ஸ் தங்க பதக்கங்களையும் அவர்கள் வென்றுள்ளனர். அவர்களின் அறிவுத்திறனையும் நற்பண்புகளையும் இது பிரதிபலிக்கிறது என்று தமது முகநூல் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் மேல்முறையீடுகள் கல்வி துறை அமைச்சர் ஓங்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் அவரிடம் இருந்து எந்த மறுமொழியும் இதுவரை கிடைக்கவில்லை என்று வி காசியம் கூறினார். மெட்ரிகுலேஷன் படிப்புக்கு விண்ணப்பம் செய்த மாணவர்களில் 86 விழுக்காட்டினர் 9 பாடங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்திருந்தனர் என்பதை கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் உறுதிப்படுத்தினார். மெட்ரிகுலேஷன் விண்ணப்பதாரர்களில் 14 விழுக்காட்டினர் மட்டுமே 10 பாடங்களை தேர்வுக்கு எடுத்துள்ளனர் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். அவ்வாறெனில் 9 பாடங்களை மட்டுமே தேர்வுக்கு எடுத்து தலைசிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் நிலை என்ன என்பதை ஃபாத்ரினா தெளிவுபடுத்துவாரா என்றும் டாக்டர் வி காசியம் கேள்வி எழுப்பினார். 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டமும் அது தொடர்பான இதர கூட்டங்களும் நடைபெறுவதை முன்னிட்டு கோலாலம்பூர் மற்றும் அதனை ஒட்டிய சில பகுதிகளில் பல சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை அச்சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்று முக்கிட்டமான் போக்குவரத்து மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி குறிப்பிட்டார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் 3 நெடுஞ்சாலைகளிலும் 15 பிரதான சாலைகளிலும் கட்டம் கட்டமாக சாலை தடுப்புகள் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். மெக்ஸ் ஹைவே, ஜலான் துன் அப்துல் ரசாக், ஜலான் அம்பாங், ஜலான் புக்கிட் பின்தாங் ஆகியவையும் சாலைகளில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரம்பான் நீலாயில் உள்ள ஜலான் அரபு மலேசியன் பகுதியில் நேற்று இரவு உயர தடுப்பில் விரைவு பேருந்து ஒன்று மோதியதில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் அடங்குவர் என்றும் அவர்கள் 30 முதல் 50 வயதுடையவர்கள் என்றும் நீலாய் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு தளபதி அஸ்மி ஹமீத் கூறினார். சம்பவம் குறித்து இரவு 10:30 மணிக்கு துறைக்கு தகவல் கிடைத்ததாக அவர் தெரிவித்தார். 19 பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஸ்லாங்கூர் காஜாங்கில் இருந்து மலாக்காவுக்கு சென்றதாக நம்பப்படுகிறது. காயம் அடைந்த பாதிக்கப்பட்ட அனைவரும் செர்டாங் மருத்துவமனையின் பச்சை மண்டலத்தில் சிகிச்சை பெற்றனர் என்று அவர் நேற்று இரவு பர்னாமாவை தொடர்பு கொண்டபோது கூறினார். சம்பவ இடத்தில் 9 பேர் கொண்ட குழு மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல், சாலை விபத்துகளை குறைக்க சொந்த வாகனத்தை காட்டிலும் பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள மலேசியர்கள் ஊக்குவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த வாகனத்தில் இருக்கும் சில சலுகைகளை முன்னிறுத்தி பலர் பொது போக்குவரத்துகளை புறக்கணிக்கின்றனர். ஆனால் ஆண்டுதோறும் பொது போக்குவரத்துகளை உட்படுத்தி நிகழும் சாலை விபத்துகள் 0.04 விழுக்காடாக மட்டுமே உள்ளன. எனவே அப்புள்ளி விவரம் பொது போக்குவரத்துகள் பாதுகாப்பானது என்பதை குறிப்பதாக மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் குழந்தையின் கேசி மணி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பெண் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்து இயற்கைக்கு மாறான முறையில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பினாங்கின் ஜார்ஜ்டவுனில் உள்ள ஒரு பகுதி நேர ஹோட்டல் தொழிலாளி அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நீதிபதி ஜுரைடா அபாஸ் முன் மனு தாக்கல் செய்த 25 வயதான எஸ் பிரசாந்த் தனக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்க அவகாசம் கோரியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் 28ஆம் தேதி காலை 5:20 மணி முதல் காலை 6 மணி வரை மவுண்ட் எர்ஸ்கைனில் உள்ள ஒரு பகுதியில் காரில் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து உலோக கத்தரிக்கோலை காட்டி பயமுறுத்தியதாக பிரசாந்த் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் போக்ரேனை ஒட்டிய ஜலான் நக்கோடா யூசோப்பில் விருந்து உணவக மையத்தில் நேற்று காலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 3 அங்காடி கடைகள் அழிந்தன. காலை 8:15 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் மொத்தம் 7 அங்காடி கடைகள் சேதமுற்றன. அவற்றில் 3 முற்றாக அழிந்ததாக
கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கைகள் பிரிவின் தலைவர் நூர் ஜலேஹா ஜைனால் தெரிவித்தார். இதர 4 கடைகள் 20 விழுக்காடு அளவுக்கு சேதமுற்றதாக அவர் கூறினார். இச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை என்றும் சேத விவரம் மதிப்பிடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.